மலைல உள்ள நான் யாருக்கும் ஃபுல் பண்றேன். அப்ப 5 நிமிஷம் மலையில இருந்து ஏறி ஏறி ஃபுல் ஆகும். 5 நிமிஷம் மலை மேய் பார்ப்போம் ஒரு கவுண்டர்ல மட்டும். அவ்வளவு ரெஸ்ட்லே வராது. இது வந்து பிளான் பண்ணி போற பக்தர்களை இடைஞ்ச பண்ணுன்னு செய்றாங்க. மத்தபடி பாதுகாப்பு குறைபடாம இந்த போலீஸ் பொதுமக்கள் பக்தர்களை காக்குறதுலயோ இல்லாங்க அதுல அங்க ஒண்ணு அங்க உள்ள ஹோட்டல்னா பிரைவேட் ஹோட்டல்னா சொல்ல வேண்டாம். அதெல்லாம் அரசு இருக்கும். அவனும் வர சொல்ல முடியாது. அவனும் சிட்டில இருந்து கொண்டு வந்து லாரி கொடுத்து வாடகை கொடுத்து போறது அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அது நம்ம விருப்பப்பட்டா சாப்பிடுறோம், சாப்பிடாட்டி போறோம். இது ஒண்ணுதான் குறைங்க. பாக்கி எந்த இதுவும் குறை கிடையாது. தரிசனத்திலயோ இல்ல போறதுலயோ ஏறதையோ எதுவுமே கிடையாது. எல்லாம் பாதுகாப்பா இருக்கு. எந்த எதுவும் எடுத்த உடனே ஆபத்துல உடனே கொண்டு போறதுக்கு டாக்டர், ஆம்புலன்ஸ், உடனே ஒரு இன்சிடென்ட் உடனே வந்து ஸ்பாட்ல காப்பாத்துறதுக்கு ஃபயர் சர்வீஸ், வனத்துறை, மீட்பு படை எல்லாமும் இருக்கு. ஆனா இது மட்டும் தான் பெரிய குறைய. இத ஒத்த கியூவாக்கி ஏற விடணும். போனா செலவு இல்லாம போயிடணும். ஒரே அடியா மூச்சு திணறல போயிடணும். இது நடக்கும். நாங்க போனப்ப கூட்டமே இல்ல. எல்லாத்தையும் கொண்டாந்து 10 கவுண்டர் அடைச்சு போட்டுட்டு பாக்குறோம். எல்லா கவுண்டர்லயும் ஓடுது ஆளு. ஒரு கவுண்டர் திறந்துருக்காங்க, திடுதுப்புன்னு ஓடுது. அடுத்த கொண்ட உடனே வந்துறாங்க, அது திடுதுப்புன்னு ஓடுது. ஒரு கவுண்டர்ல ஒரு 300 பேர் இருப்பாங்க. திறந்துட்டு அந்த படி ஏறின உடனே அடுத்து ஒரு 200 மீட்டர் கேப் இருக்கும். 2 படியில ஏறும், ஒரு கல்லு படி, அப்புறம் 18 படியும். அந்த 18 படி ஏறி முடிஞ்ச உடனே இன்னொரு கவுண்டர் வந்து அவன் 18 படியில அவன் பொண்ணு படி 18 ஏறி போயிடுவான். அப்படி செய்யவே இல்லை அவங்க. இதுதான் பெரிய தப்பு அதுல.